நாளை மறுநாள் நடத்தக்கூடிய தொப்புள் கொடி உறவான ஆம்பநாட்டு மறவர் சங்கம் நடத்தக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் போராட்டத்திற்கும் மருது தேசிய கழகத்தின் சார்பாக எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களின் 228வது நினைவு நாளான இன்று சிவகங்கையில் அவருடைய நினைவிடத்தில் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனைத்து சமுதாய தலைவர்களும் அனைத்து கட்சி பிரமுகர்களும் வந்து இந்த வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். மருது தேசிய கழகத்தின் சார்பாக வருட வருடம் வீரமங்கை எனது முப்பாட்டி வேலு நாச்சியார் அவர்களுக்கு வீர வணக்கம் நிர்வாகிகளுடன் வந்து கலந்து கொண்டு செய்வது மற்ற மகிழ்ச்சி இருக்கின்றது. வருகின்ற 27ஆம் தேதி நாளை மறுநாள் ஆப்பநாட்டு மறவர் சங்கம் நடத்துகின்ற மாவீரன் நேதாஜியும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் இழிவுபடுத்தி பேசிய அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியும் திராவிடர்களை சித்தரித்து தமிழகத்தில் தென் மாவட்டத்தில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய தேவேந்திர மக்கள்களையும் தேவேந்திர மக்கள்களையும் கோஷ்டி பூசலையும் இழுத்துவிடக்கூடிய இந்த திராவிட சித்தாந்த கொத்தடிமைகளுக்கு போலி வரலாறுகள் தெரியாது. இவர்களுக்கு தெரிவதெல்லாம் கம்யூனிஸ்டமும் மார்க்சிசமும் தான். எங்கேயோ இருக்கின்ற சேகுவாராவையும் காரல் மார்க்சையும் லெனினையும் போற்றக்கூடியவர்கள் இந்திய தாய் திருநாட்டிற்காக உயிர் நீத்த எத்தனையோ உத்தம தலைவர்கள் இருக்கிறார்கள். மாவீரன் பகத்சிங் இருக்கிறார், ஐயா வஉசி இருக்கிறார், மாப்போசி, எத்தனையோ தலைவர்கள் பேர்களை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அவர்களெல்லாம் கொண்டாடாத இந்த தமிழ் சமூகம் யார் படங்களை போட்டு அடித்துக் கொள்வதும் இந்த தாய் தமிழ்நாட்டிற்காக தன் உயிரை கொடுத்த எத்தனையோ தியாகிகள் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டாட மறந்துவிட்டு இங்கு இது பெரியார் மண் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பெரியார் மண் என்று சொல்றவர்களுக்கு நாங்கள் கேட்கிறோம், ஒரு யூனிட் என்ன விலை? இது பெரியார் மண்ணு அந்த மண்ணுன்னு சொல்லி இன்று இந்த தமிழ் சமுதாய இளைஞர்களுக்கு வரலாறு போலி வரலாறுகளை சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருப்பது திராவிட சித்தாந்தம் தான். இந்த திராவிட சித்தாந்தத்தை அடிச்சு நொறுக்கினாதான் இந்த தமிழ்நாடு முன்னேறும். அதை மருது தேசிய கழகத்தின் சார்பாக நான் இந்த இடத்துல வீரமங்கை வேலு நாச்சியார் அவருடைய நினைவு நாளான இந்த இடத்தில் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும். அவர்களால் தான் நாளைய தமிழ்நாடு நல்ல ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு மாநிலமாக மாற வேண்டும். அதனால் தமிழ் சமுதாய இளைஞர்கள் நீங்கள் இந்த இந்திய தாய் திருநாட்டிற்காக போராடிய தலைவர்களை கொண்டாடுங்கள் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு நாளை மறுநாள் நடத்தக்கூடிய தொப்புள் கொடி உறவான ஆம்பநாட்டு மறவர் சங்கம் நடத்தக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் போராட்டத்திற்கும் மருது தேசிய கழகத்தின் சார்பாக எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.